30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த என்னோட யூடியூப் சேனலை நான் டெலீட் பண்ணேன். அதுக்கான காரணம் இதுதான். நிறைய பேர் நினைப்பீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் அது ஒரு சக்ஸஸ் தானே, ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு தவறான முடிவு எடுத்தீங்க? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான முடிவு தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த சேனலில் நான் உருவாக்குறதுக்கு, அந்த 30,000 கொண்டு வர்றதுக்கு நான் ராப்பகலாக உழைச்சிருக்கேன். நிறைய வீடியோஸ், 250 வீடியோஸ் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஹார்ட் ஒர்க் நான் போட்டிருக்கேன். அதன் மூலிமா மாதம் 25,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். அதன் மூலிமா எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் அந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொன்னேன்னா, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் புது யூடியூபராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு சேனல் 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை யூடியூப்க்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்ல போகிறேங்க. இந்த ஒரு சேனலை நான் டெலீட் பண்ணேன். ஆனால் நான் நிறைய சேனல்ஸை மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் நீங்கள் ப்ரூஃப் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா rajavidyalaya.com போங்க. அதில் என்னுடைய கிளைண்ட்ஸோடைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சேனலுக்கு கோச்சிங், அதாவது 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4,000 hours வாட்ச் டைம், மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா நாங்கள் கொண்டு வரணும். இதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை. இதுக்கு நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு கன்சல்டேஷன் லிங்க் அனுப்புவோம். 1 ஹவருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். நீங்களும் நானும் பேசுவோம். நம்ம 2 பேருக்கும் வைப் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். கோச்சிங் பண்ணுறதா, இல்லை சேனல் மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துருவீங்க, உங்களுக்கு A to Z நாங்களே எல்லாமே பார்த்துருவோங்க. ஸோ இது மாதிரி சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் rajavidyalaya.com போங்க. முதல்ல எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எந்த கம்பல்ஷனும் இல்லை. இந்த வீடியோவில் நான் ஏன் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த ஒரு சேனலை டெலீட் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேங்க. அதாவது அது எந்த காலகட்டம்னா, இர்ஃபான்ஸ் வியூ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு செலிப்ரேஷன் வச்ச காலகட்டம். அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சேனல் இருந்துச்சுங்க. அந்த சேனல் என்னென்ன போஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த சேனலுடைய நேமும் ராஜவித்யாலயா தான். இது நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, சோஷியல் பிளேடில் போயிட்டு ராஜவித்யாலயான்னு சர்ச் பண்ணி பாருங்கள், 2 ராஜவித்யாலயா வரும். அப்படி இல்லைன்னா யூடியூப் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸை தேடினீங்கன்னா 2 யூடியூப் சேனல் வரும். இன்னும் அந்த ராஜவித்யாலயான்றது சிஸ்டமில் இருக்குது. டெலீட் பண்ணியாச்சு அந்த சேனலை. ஏன் அந்த சேனல் டெலீட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ எங்களுடைய ஊர் மதுரைங்க. எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் மளிகை கடை. இப்போ எனக்கு இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது கம்ப்யூட்டர் லேப் போகிறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் யார்? பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் பிஸ்னஸில் இருக்காங்க. டாப் 10 பணக்காரங்க கம்ப்யூட்டர் பிஸ்னஸில் இருக்காங்க. எனக்கு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். எப்பயுமே நான் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்கணுன்றது என்னுடைய கனவாக இருந்தது. என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியாதுங்க. அதன் காரணமாக நான் நிறைய படித்தேன். அதாவது லோகோ பண்ணுறது எப்படி, வெப்சைட் பண்ணுறது எப்படி, ஃப்ரீலான்சிங்னா என்ன, இ-காமர்ஸ்னால் என்ன, இது மாதிரி நிறையா நான் படித்தேன். இந்த படித்தது எல்லாத்தையுமே நான் அதில் வீடியோவை போட்டுட்ருப்பேங்க. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னேன்னா, அதாவது இப்போ நீங்கள் நைட்டு உட்காந்து படம் பார்ப்பீங்க இல்லையா, ஆனால் நைட்டு உட்காந்து யாராவது ஒரு சக்ஸஸ் பீப்புளோடைய இன்டர்வியூ உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அதில் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன ரகசியம் அவர் வச்சுருக்காரு அப்படின்றதான் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ நான் அந்த சேனலில் லோகோ செய்வது எப்படி, வெப்சைட் செய்வது எப்படி, வெப்சைட் நேம் எப்படி வாங்கணும், டொமைன் நேம்னா என்ன, பிராண்ட் நேம்னா எப்படி நம்ம உருவாக்கணும், பிராண்டிங்னா என்ன, பிராண்ட் கலர்ஸ்னால் என்ன, யூடியூப்னா என்ன, சில சமயம் மோட்டிவேஷன், இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் அதில் போட்டிருந்தேங்க.
இப்படி எல்லாத்தையுமே நான் போடுறதுனால என்னாச்சுன்னா எனக்கு எல்லா விதமான கிளைண்ட்ஸும் கிடைச்சாங்க. இப்போ ஒரு நேரத்தில் வந்து எனக்கு லோகோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் வந்து எனக்கு வெப்சைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில நேரம் வெப்சைட் கிளாஸ் எடுத்தேன். நான் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அதாவது ஹியர் அண்ட் தேர் நான் வந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த லோகோ வீடியோ வியூஸ் கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டு அதன் மூலிமா என்ன நான் வந்து ஒரு அத்தாரிட்டியாக நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அது மூலிமா சம்பாதிக்க முடியும். இந்த பழைய வீடியோவுக்கு வியூஸ் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஃப்ரீலான்சிங் பற்றி போட்டேன். அப்போ எனக்கு ஃப்ரீலான்சிங் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. இபுக் பற்றி போடுவேன். அப்போ எனக்கு இபுக் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் யூடியூப் டிப்ஸ் போட்டிருந்தேன். அப்போ யூடியூப் சேனல் எனக்கு கோச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது மாதிரி நான் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு சக்ஸஸ் இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு வீடியோவுக்கு வியூஸ் போயிடுச்சு, அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கிளைண்ட் வரமாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு இருக்கிற கிளைண்ட்டை என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அதாவது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக, அவன் வந்து பணமே சம்பாதிக்க முடியாமல் இருக்கான், உங்களுக்கு கிளைண்ட்டை மேனேஜ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து குட் ப்ராப்ளம்ஸ்னு வரும். குட் ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் பணத்தை மேனேஜ் பண்ண முடியாது, தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க. பணம் சர்வைவல்ன்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அதாவது பெரிய பெரிய ஆளுங்களுக்கெலாம் வேலைக்கு ஆள் வரல அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைனா அந்த பிஸ்னஸை ஒழுங்காக ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, அந்த சேனலில் நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா யாரோ எந்தெந்த டைமில் வேணால் எனக்கு வந்து கால் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு ரொம்ப அது வந்து டார்ச்சராக இருந்துச்சு. ஏன்னா அந்த நம்பரை நான் அழிக்கவும் முடியாது, தேவையில்லாமல் பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்காதுங்க. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு வந்து ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார், நானும் மதுரை தான், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை சும்மா பேசணுன்னா கொடுங்க, ஒன்றும் கட்டாயம் இல்லை அப்படின்னாரு. என்ன சும்மா பேசணும், நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை இருக்குது. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரியும் நான் அந்த சேனலில் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ, அதாவது ஒரு லவ் ஃபெயிலியர்னால நான் வந்து அந்த சேனலில் வந்து வீடியோ போடலை. வீடியோ போடாமல் ஒரு வாரம் அப்படியே ஆச்சு, அப்படியே 1 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமா என்னால் அந்த வீடியோ மறுபடியும் க்ரியேட் பண்ணுற மூடு எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 மாதம் நான் அப்படியே கேப் விட்டுட்டேங்க. இத்தனைக்கும் அதன் மூலிமா எனக்கு வந்து மாதம் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சேனலையே நான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்றதை நான் சொல்கிறேன், கவனிங்க. பாருங்கள், நான் வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டேங்க. மிக்ஸ்டு கண்டென்ட் போடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நான் ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு வ்ளாகராக மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த 3 பிரச்சனை வரும். இப்போ எல்லாருமே உங்களை வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, யூடியூப் சேனல் எப்படி க்ரோ பண்ணலாம், இருக்கிற சேனலை எப்படி தேர்த்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சேனலை வந்து ஒரு தப்பான ஆங்கிளில் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த சேனல்னால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் வந்து டீச்சர்ஸ்க்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, அந்த கண்டென்ட்டாக நீங்கள் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. திடீர்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே உன்னுடைய வீடியோவை பார்க்கல, நான் இதுக்கு வெளியில் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப் உங்களை ப்ரொமோட் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவை யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கையில் காசே இல்லாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இந்த மாதிரி பணம் நீடு இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ வேலைக்கு ஆட்கள் தேவையா, இல்லை வேலை ஆட்களை எப்படி நிர்வகிப்பது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவை யார் பார்ப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, டீம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. பாருங்களேன், இப்போ நீங்கள் எந்த மாதிரி உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரீங்கன்றது ரொம்ப முக்கியம். சில வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா வியூஸ் வருங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆளை திட்டி வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருப்பாங்க? கேலி பண்ணி சிரிக்கிறவங்களா இருப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல
மைண்ட் செட் உள்ள நல்ல மனநிலை உள்ளவங்க உங்கள் சேனலுக்கு வந்து வருவாங்க. இப்போ மிக்ஸ்டு கண்டென்ட் வருவதனால என்ன ப்ராப்ளம் வரும், ஒரு 3 விஷயத்தை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து உங்கள் சேனலில் வந்து ஒரு குக்கிங் போடுறீங்க, ட்ராவலிங் போடுறீங்க, விலாகு போடுறீங்க, இந்த மாதிரி மிக்ஸ்டாக போடுறீங்கன்னா யூடியூப்க்கே வந்து புரியாது இதை நம்ம யார்கிட்ட ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி குக்கிங் போடுறீங்க, அப்போ குக்கிங் பார்க்கக்கூடிய ஒரு 60 வயசு பாட்டிக்கிட்ட அந்த சேனலை போய் காட்டும். நாளைக்கு வந்து ட்ராவலிங் போடுறீங்க, ட்ராவலிங் ஆடியன்ஸு யாருன்னு சொல்லி யூடியூப்பாலேயே அதை கண்டுபிடிச்சி ப்ரொமோட் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெப்சைட் பற்றி நான் போட்டேன்னு சொல்லிட்டு. வெப்சைட் பற்றி போடும்போது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, இதில் வந்து நிறைய வெப்சைட் பற்றின கண்டென்ட்றது வரும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து யூடியூப் பற்றி போட்டுருவேன். அப்போ வெப்சைட் பற்றி வீடியோ பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறவங்க வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோவை வந்து பார்க்க மாட்டாங்க. இது மாதிரி என்னுடைய சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து கேட்கல. நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தானே போடுறோம். அதாவது நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, நல்லது மட்டுமே உங்களுக்கு கொடுக்காது, சில நேரம் வந்து கெட்டதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நீங்கள் வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு 100வது மாடியிலேருந்து கீழே குதிக்கிறீங்க, அதுவும் ஒரு நம்பிக்கை தானே. அப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதும் கொடுக்குது இல்லையா. அது மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து நிறைய பணம் செலவு பண்ணி நான் நல்ல கண்டென்ட் தானே போடுறேன், அது ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈகோ இருந்தது. சரிங்களா, இதுதான் வந்து ப்ராப்ளம். 3வது விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ வந்து மதன் கௌரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாரு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி பாக்யராஜ் இறந்துட்டார், அதில் வந்து மீடியாவாக வந்து நிற்கிறாங்க. அடுத்து வந்து தோனி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுவார், அதுக்கடுத்து ஏதோ ஒரு வார் பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் மோடி பற்றி பேசுவார், அப்புறம் சைனா பற்றி பேசுவார். இப்படி எல்லாத்தையும் பற்றி பேசுகிற ஒரு நியூஸ் ஆங்கர் தான் அவர். அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம்ன்றது கிடையாது. இதே மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, இப்போ பிஸ்னஸில் உங்களை நம்பி ஒரு விஷயம், ஒரு பொருள் வந்து வாங்கணும்னா உங்கள் மேலே நம்பிக்கைத்தன்மை இருக்கணும். நான் எல்லாத்த பற்றியும் போட்டேன்னா என் மேலே நம்பிக்கை வராது. சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து கோபிநாத் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு ஆங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோல் இதுதான். அவரை நீங்கள் கூப்பிட்டு ஆங்கர் பண்ண வைக்கலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம், இன்டர்வியூ எடுக்க வைக்கலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேடையில் வந்து பேச சொன்னீங்கன்னா அவர் கரெக்டான ஆள் கிடையாது. ஏன்னா பிஸ்னஸில் அவர் என்ன சாதிச்சார், ஆனால் இங்கே வந்து பேச வைக்கிறாங்க. என்ன காரணம்னா அவருக்கு இருக்கிற ஃபேம். இங்கே பாருங்கள், நான் வந்து கோபிநாத் மேலேயோ இல்லை வந்து மதன் கௌரி மேலேயோ எனக்கு எந்த ஒரு வெறுப்பு கோபதாபம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸில் வந்து நம்பகத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து யூடியூப் டிப்ஸ் போட்டுட்ருக்கேங்க, ஒரு 200 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, 200 வீடியோஸ் இவர் போடுறாருன்னா இவருக்கு யூடியூப் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க வருவாங்க. இப்போ நீங்கள் இர்ஃபான்ஸ் வீடியோ எடுத்துக்கோங்க, அவர் வந்து நிறையா போட்டிருப்பார். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு மையச்சரடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் வந்து சென்ட்ரல் லைன் என்ன, இப்போ வந்து ஒரு வயர் இருக்குது, அந்த வயருக்குள்ளே நடுவில் ஒரு வயர் இருக்கிற மாதிரி, அது என்னென்னா அவர் வந்து ஃபுட் பிளாகிங் போடுறாரு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மார்க்கெட் பிளேஸில் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்குங்க அந்த நம்பிக்கை வரணும், நான் பாட்டுக்கும் இன்றைக்கி நான் வந்து பல் விளக்குனேன், இன்றைக்கி நான் வந்து குளித்தேன், இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் வந்து வெளியில் போனோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூபுக்கு எதுக்கு வரீங்க, பணம் சம்பாதிக்க வரீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒன்று நீங்கள் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிறையா வியூஸ்ன்றது போகும். நிறையா வியூஸ் போனால் நிறையா வருமானன்றது வரும். இது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, அதாவது இந்த மாதிரி விளாகிங் போடுறது, வீட்டில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதுக்கு வந்து கம்மியான ரெவன்யூ தான் வரும். இன்னொரு வழி இருக்குது. அது என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸாக போடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்திர கடை வச்சுருக்கீங்க, அப்போ அந்த பாத்திர கடையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரும். இப்போ நான் அதை தான் பண்ணுறேன். நான் ஒரு கோச். நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, யூடியூப் சேனலை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
ஸோ இதன் மூலியமாக எனக்கு வருமானம் வருது. இதில் வந்து வியூஸ் ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்ல, பழைய வீடியோஸ்லேருந்து எனக்கு ஒரு 5 வியூஸ் வந்தால் கூட 5 பேரில் ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. இப்போ கூட இந்த வீடியோ முடிச்சிட்டோன்னே நாளைக்கு ஒரு இன்டர்வியூ, நாளை கழிச்சு நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அதாவது என்னுடைய சேனலில் என்னோடய கோச்சிங் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ். நீங்கள் என்னுடைய சேனலை கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இல்லை நீங்கள் வந்து இன்னும் நம்பலைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த விஷயம்லாம் சொல்லிட்டேங்க. நீங்கள் வந்து இன்னிலேருந்து ஒரே ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து டைட்டிலு, தம்ப்நெயிலு எப்படி அதை போடணும், சில நுவான்சஸ் இருக்குங்க. எத்தனை மணிக்கு போடணும், எந்த கிழமையில் போடணும், எத்தனை நிமிஷத்துக்கு போடணும், எப்படி எடிட் பண்ணணும், தம்ப்நெயிலில் வந்து எத்தனை கலர்ஸ் இருக்கணும், எத்தனை ஃபாண்ட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நுவான்சஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் நிறையா அனுபவம் வச்சுருக்கோம். இந்த அனுபவத்தை வந்து பல வருஷமாக வீடியோ போட்டு நீங்கள் வந்து பெறணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் தர ரெடியாக இருக்கோம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது பல வருஷமாக நீங்களே ட்ரை பண்ண போகிறீங்களா, இல்லை பல வருஷம் நாங்கள் இதிலே ஊறி போய் கிடக்கிறோம் எங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணிக்க போகிறீங்களா? இப்போ என்னுடைய கோச்சிங்கில் ஒரு ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து இவ்வளவு நாளாக லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாக்கியிருக்காங்க. 4 பேருக்கு ஒரு நல்லது சொல்கிறோமே, நம்மளுக்கு இதனால் நிறையா ஒரு குட்வில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் மாறணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.